லார்ட். நமது திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பில் பைபிள் ஸ்கூல் துவங்க உள்ளது. வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி முதல் மொத்தம் 25 நபர்கள் மட்டும்தான் இதில் சேர முடியும். சேர விரும்புவோர் கீழே அளிக்கப்பட்டுள்ள அட்மின் நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளின் காலை வேளையில ஒரு வசனத்தை நம்ம தியானிச்சோம். எபிரேயர் 13:16 வசனம். அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நம்ம நிறைய பேர் மனுஷங்களை எப்படி பிரியப்படுத்துறதுனால ரூம் போட்டு நம்ம யோசிப்போம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு பிரியமா இருக்கணும்னா அவர் ஒரு சின்ன க்ளூவை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதை செஞ்சனா எனக்கு நீ பிரியமா இருப்பேன்னு சொல்றாரு. இப்ப ஆண்டவர் பிரியமா இருக்கணும்னா நம்மளுக்கு எல்லாம் ஆசை தானே. இங்க வசனம் சொல்லிக்கிறது, நீங்க நன்மை செய்யவும் தானம் தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இவைகளை செஞ்சனாலே நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமா நம்ம மாறுவோம்னு சொல்றாங்க. வேதத்துல பாருங்களேன், காயினை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, தீமைக்கு நன்மை செய் என்ற அநேக வசனங்கள் நம்மளுடைய வேதத்துல அதிகமா இருக்கிறது. இன்னைக்கு நம்மனால முடிந்த வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்வோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன, தீமை செய்யாம இருந்தாலே நன்மை தானா நடந்துருங்க அவங்க வாழ்க்கையில. நம்ம தீமையை நினைக்க வேணாம், மற்றவங்களை நல்லதாவே யோசிப்போமே. அவங்க நமக்கு தீமையே செஞ்சாலும் நல்லா இருப்பா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். பெருமூச்சு விடுக்கிறதை காட்டிலும் கர்த்தரிடத்துல கொடுத்து, அப்பா அவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா, அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்ல, முடிந்தவரை மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்வோம். நம்மளால இயன்றதை கொடுக்கலாம், இருக்கிறத கொடுங்க. 2 அங்கி இருந்தா ஒரு அங்கேயே கொடுக்கணும்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு நம்மளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. எல்லாமே நம்மளுக்கு இருந்தாலும் செய்யறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். நம்மளால முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். கர்த்தர் நமக்கு காண்பிப்பார், இவங்களுக்கு செய்யலாம், இவங்களுக்கு ஜெனியூனான பர்சன், இவங்களுக்கு இத காரியங்களை செய்யலாம். கர்த்தர் நம்மளுக்கு உணர்த்துவார். யார் யாருக்கு உதவி செய்யணும் கர்த்தர் ஏவுகிறாரோ நீங்க உதவி செய்யுங்கள். கணக்கு பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களிலே பிரியப்படுகிறவரா இருப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அநேக முறை நன்மை செய்கிறதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருந்தீங்க. அநேக தான தர்மங்கள் செய்யறதுக்கு நிறைய வழிமுறைகளை கொடுத்திருந்தீங்க. ஆனா இந்த நாள் வரைக்கும் நாங்க செய்யாம இருந்துட்டோம். எங்களை நீங்க தயவாய் மன்னிங்கப்பா. இந்த இரவிலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஒரு பொருத்தனையோடு ஆண்டவரே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், நன்மைகள் செய்கிறதா இருக்கட்டும், ஆண்டவரே நாங்கள் இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய சொல் செயல் நடக்கை எல்லாவற்றிலும் காண நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமான பிள்ளைகளா நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இரவு வேலையில ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே எந்த பினான்சியல் ஆண்டவரே கிரைசிஸ்ல உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்காங்களோ, எந்த குடும்பம் திருமணத்தை ரெடி பண்ணிட்டாங்க ஆனா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காங்களோ, அத்தனை பேருக்கும் தேவையான பண வசதிகளை ஆண்டவரே அன்றைக்கு எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்த தேவன் இன்றைக்கு இவர்களுடைய தேவைகளை என் கர்த்தர் நீர் நிறைவு பூர்த்தி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய திருமண காரியங்கள் எல்லாம் செவ்வனே நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த திருமண வைபவத்துல கர்த்தருடைய கரத்தை ஒவ்வொருவரும் காண நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் இந்த கரத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நல்ல நித்திரை செய்து காலை எழுந்து புது பலத்தோடு ஆண்டவரே மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், நன்மை செய்யணும் என்கிற யுக்திகளோடு நாங்கள் அந்த நாளை தொடங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற வகையில நீர் எங்களை வைங்க, நன்மை செய்கிற வகையில எங்களுடைய நாவுகளையும் எங்களுடைய சிந்தைகளையும் நீர் மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.